ஒருத்தன் ஒரு நகையை திருடிட்டு போயிட்டான்னு சொல்ல முடியுமா, இல்லை முறைகேடு செஞ்சுட்டு போயிட்டான்னு சொல்ல முடியுமா? திருடிட்டு போயிட்டானே சொல்லிடலான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பேர் தெரியுமா வச்சுருந்தாங்க? நகையினுடைய எடை குறைப்பாளர் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருந்தாங்க. நகையினுடைய எடை குறைப்பாளரா? திருட்டுக்கு இப்படி ஒரு பெயர் வைக்க முடியுமாங்கிறத நம்ம அப்போ தான் பார்த்தோம். சரி, இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க? திமுக விசுவாசி அப்படின்னு சொன்னாங்க. திமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது, திமுகவினுடைய விசுவாசி அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இப்போ என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டால், நீங்களாம் நோயாளிகள் கிடையாது. சின்ன சின்ன உடம்புல என்னப்பா சின்ன ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, அதுக்காக உங்களை நோயாளிகள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? மருத்துவ பயனாளிகள். இனிமே வரக்கூடிய நோயாளிகளை, நோய்வாய்ப்பட்டு வரக்கூடிய நபர்களை மருத்துவ பயனாளிகள் என்று அழைக்க வேண்டும். அதை அழைக்க வேண்டியது யார்? மருத்துவ பணியாளர்கள். மருத்துவ பணியாளர்கள் யார் தெரியுமா? டாக்டர்ஸ், நர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க மருத்துவ பணியாளர்கள். யார் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்காங்களோ அவங்க மருத்துவ பயனாளிகள். இப்படிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக ஆட்டோ ஓடுறதுக்கு கண்ணாடியை திருப்புனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இங்கே பெயர் மாற்றம் செய்வதனால் எந்த விதமான நன்மையும் நடக்க போகிறது கிடையாது. இந்த பெயர் மாற்றத்தை பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அது அதிமுக செய்த பல முக்கியமான அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை திமுக பெயர் மாற்றம் செய்து அவங்க செய்கிறாங்க, அவங்க தான் புதுசாக செஞ்ச மாதிரி இதை காண்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக பெரிய குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த பெயர் மாற்றம் செய்வதற்கு பதிலாக 4 வருஷத்துக்கு பிறகு நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 4 வருஷமாகவே இந்த நலத்தை காத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த நாடகம் இல்லாட்டி சினிமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று நம்ம கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். அது பக்காவாக காணிச்சு கொடுத்துரும், இது நாடகம் தான் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஸோ நோயாளிகள் கிடையாது, மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு சொல்லி தான் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி கூப்பிட்றதுனால நோயாளிகள் நமக்கு நோய் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி அவங்க மனசால் ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்துடக்கூடாது, அதுக்காக மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபீல் வராது, இந்த மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம். ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி நினச்சிருக்கலாம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தானே ரிவ்யூவர்ஸ். ஒரு படம் பார்த்தாலும் சரி, ஒரு ஃபுட் எடுத்தாலும் சரி, இல்லை மொக்க ஏதாவது ஜோக்கை படித்தாலும் சரி, இல்லை அரசியல்வாதிகளுடைய அரசியல் பேச்சை கேட்டாலும் சரி, ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதுக்கு ரிவ்யூ பண்ணுறீங்க. நோயாளிகள் வர்சஸ் மருத்துவ பயனாளிகள் அப்படிங்கிறதுக்கான ரிவ்யூ. ஃபஸ்ட்டு கமெண்டாக அது வரட்டும். அடுத்ததான் நான் பார்த்த இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடிக்கு போனார். குலுங்கியது தூத்துக்குடி, திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாலும் போதை ஆசாமிகளை பற்றி அவர் பேசியிருந்தது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருந்துச்சு. நேற்று தான் அதை அரசியல் சதுரங்கத்தில் நம்ம பேசியிருந்தோம். தூத்துக்குடியில் கஞ்சா குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத தட்டி கேட்ட சகோதரர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்டு அங்கே எங்கேயோ ஓரமாக புதைக்கப்பட்டிருந்தார்கள். 6 தினங்களுக்கு பிறகு அவர்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதற்கு யாராவது இழப்பீடு கேட்பாங்களா? இவங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. சுத்தமாக அதெல்லாம் இருக்காது. யாராவது அரசியல் சார்ந்தவர்கள் இவங்களுக்கு இழப்பீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினால் வேணால் இழப்பீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கையில் பிடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா தூத்துக்குடிக்கு போயிருக்காரு, அங்கே இரட்டை கொலை நடந்திருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு பாருங்கங்க. அரசியலில் கொடூரங்கள் நடந்துட்டுருக்கு, பெரிய அளவில் சட்ட ஒழுங்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அது சீர ஆரம்பிச்சிட்டார். இது மட்டும் இல்லாமல் ஒரு எம்பியும் எம்எல்ஏயும் இன்னைக்கு மோதி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது கெட்ட வார்த்தை மட்டும்தான் பேசல, வேற எல்லா வார்த்தையும் பேசிட்டாங்க. நான் முட்டாளா இடே அப்படிலாம் சொல்லி ஸ்டேஜ்லேயே வச்சு பேசுகிறாங்க. எதுக்காக பேசுகிறாங்க? நலத்திட்ட உதவியை யார் செய்வது? எம்எல்ஏ செய்வதா, எம்பி செய்வதா அப்படிங்கிறது தான் அங்கே போட்டி. அதில் எம்எல்ஏ நலத்திட்ட உதவியை செஞ்சுட்டு இருக்கும்போது எம்பி அவர் கொஞ்சம் உயரிய நபர் தானப்பா. அவர் அந்த பயனாளிக்கு தேவையான அந்த பரிசை, அந்த உதவி இருக்கும்ல, அந்த உதவியை கொடுக்க போகிறார். புடுங்குறார் இவர், எம்எல்ஏ புடுங்குறார். அப்படி புடுங்கினது யார் அப்படின்னு பார்த்தா திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வனை மேடையிலேயே ராஸ்கல் என்று திட்டிய திமுக எம்எல்ஏ மகாராஜன். இவ்வளவு அநாகரிகமாக நடந்துக்கிட்டு மேடை நாகரிகம், சபை நாகரிகம், அரசியல் நாகரிகம்னு இவனுங்க ஊருக்கு படம் எடுக்க வருவாங்க. பணம் ப்ளஸ் பதவி ப்ளஸ் சாதி தட்ஸ் ஈக்குவல் டு திமுக அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. ஸோ இங்கே எம்பி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லும்போது யார் இங்கே உயரிய பதவி அப்படிங்கிறத விட மக்களுக்கு நலத்திட்டம் செய்ய போயிருக்கீங்க. அதில் நான் தான் செய்வேன், நீ செய்வேன் அப்படிங்கிற ஒரு போட்டியும், அதுக்குள்ளே ஒரு பொறாமை, வன்மம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இன்னொருத்தர் கேட்டிருக்கார்,
எம்பி தங்க தமிழ்ச்செல்வனுக்கு மரியாதையே இப்படி இருக்கே, நாளைக்கு திமுக ஐக்கியமாகக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி அப்படியே நிக்கட்டும். அதிமுகவில் சுபஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இறந்து போனாங்க அந்த ஆட்சி காலத்தில். ஏன்னா அதிமுகவினுடைய ஒரு போஸ்டர் கீழே விழுந்து தான் இறந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வீடியோவை பகிர்ந்து, பார்த்தீங்களா அதிமுகவினுடைய கெத்து அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தார்கள். இன்று 2/8/25 எடப்பாடியார் வருகையை முன்னிட்டு விழாக்காலம் பூண்ட ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பணக்குடி அப்படின்னு சொல்லி அதில் சாலையோரமாக வைக்கப்பட்டிருந்த பல பேனர்ஸ், இதெல்லாத்தையுமே பார்க்கும்போது நெஞ்சம் பதறுகிறது. எவ்வளவு அடிப்பட்டாலும் ஒன்றும் உங்களுக்கெல்லாம் உரைக்காதில்ல. இவ்வளோ பேனர் வைக்கிறீங்களே, இவ்வளோ ரோடை ஓட்ட போட்டிருக்கீங்க, இல்லை இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, இதில் யாராவது சிக்கி உயிரிழந்து விட்டார்கள் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிறது தானே அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்றமே ஒரு வழக்கை எடுத்து அதற்கான தீர்ப்பு எல்லாமே வழங்கினார்கள். தீர்ப்பாவது மசராவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாருமே செஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வருது. இன்றைக்கி நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அதே பெயர்லேயே அவங்க அறிமுகம் பண்ணுறாங்க. என்னையா இது நீதிமன்றம்? ஸ்டாலின்கிற பெயரை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வைப்போம், என்ன செஞ்சிருவாங்க எங்களை மீறி? எங்களை என்ன செய்ய முடியும்? ஒரு நபருக்கு எதிராக வழக்கு தொடர்கிறார்கள் என்றால் 2000 நபர்களை கூப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த 2000 பேரை விசாரித்து முடித்தா தான் இந்த வழக்கை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கிலும் இப்படி தான் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக மனு கொடுத்தவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களை தானே விசாரிக்கணும். இவங்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், 1 விட்ட சித்தப்பா, 10 வீட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நெய்பர், 20 வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய துரோகி, 500 வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு நபர், இப்படின்னு சொல்லி 2000 நபர்களை சேர்த்து இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சாதான் உண்மை தெரிய வரும். அந்த உண்மை தெரிஞ்சாதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால தான் நீதிபதிகள் கேட்குறாங்க, இதெல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆயுசு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் நார்மலான கேள்வி தான். பட் சட்டத்தில் இப்படி ஒரு ஓட்டை இருக்குது, அதை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ சட்டம் படித்தவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம், அதுவும் அரசியல்வாதிகளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது, இங்கேயும் என்னப்பா பேனர்லாம் வச்சா உயிர் போகுதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன எடப்பாடிக்கு இல்லாட்டி அதிமுகவுக்கு மட்டும் என்ன 2 குதிரை கொம்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. ஏன்னா திமுக செய்யும்போது அதை நம்ம கேட்குறோம்ல, அப்போ அதிமுக அதை செய்யக்கூடாதுல்ல. மக்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுடைய கட்சி கொடிகளை வையுங்கள். ரோட்டுக்கு நடுவில், ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம், இதெல்லாம் தேவையாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததா, தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற கோரி நாம் தமிழர் கட்சி நடத்திய பொதுக்கூட்டத்தில் மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இந்த கூட்டத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணசாமி அவர்கள் கேட்கும் கேள்வியில் ஆழ்ந்த நியாயம் உள்ளது. சுவாதி படுகொலைக்கு முதல்வர் நேரில் சென்றார், சரிதான? திமுகவை அனுதினமும் கழுவி ஊற்றும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய தந்தை இறப்பிற்கு முதல்வர் அவர்கள் நேரில் சென்றார். ஓகே, மரியாதை நிமித்தம் அப்படின்னு சொல்லிடலாம். அஜித்குமார் இறப்பிற்கு முதல்வரே அலைபேசியில் சாரி சொன்னார். ஆமாம், சாரி சொன்னார். அதனால தான் அவர் சாரி மாடல் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் தலித் மக்களுடைய படுகொலையில் மட்டும் முதலமைச்சர் அவர்கள் இதுவரை நேரில் சென்றதில்லை, பேசியதில்லை. காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நியாயமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே நேற்று ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். கவின் அவர்களுடைய அந்த இழப்பு தான். ஸோ கவின் அவர்களுடைய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா தனுஷ் அவர்களுடைய பெயரை இழுக்கிறாங்க. கன்னியாகுமரி தனுஷ் அவர்கள் காதலியை பார்க்க போனார், அவங்க காதலி வீட்டுக்கு பின்னாடி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு முடிக்கப்பட்டதல்லவா, அவருக்கு நீதி கிடைக்காம போயிருச்சே. காரணம், அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டது என்னவோ பட்டியலினத்தை சார்ந்தவங்க தான், இல்லை இறந்தது ஏதோ பட்டியலினத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது யாருன்னா சிறுபான்மையினர்கள். ஸோ அவங்களெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது, அங்கே நீதி கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டி நம்ம சொசைட்டிக்கு இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே என்ன நடந்துட்டுருக்குன்னா, சாதி பார்த்து, மதம் பார்த்து, மொழி பார்த்து தான் இங்கே ஜஸ்டிஸும் கேட்கப்படுகிறது, இழப்பீடும் கேட்கப்படுகிறது. அடுத்ததாக மாநாட்டை ஆரம்பிப்பார் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாநாட்டுக்கு பதிலாக நேரடியாக மக்கள் சந்திப்பை நடத்தினால் என்ன அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்காராம். ஏன்னா எல்லாருமே மக்களை சந்திக்க தானே போயிட்டுருக்காங்க. பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டாரு, அடுத்த அன்புமணி அவர்கள் போயிருக்காங்க. இன்றைக்கி அன்புமணி அவர்கள் மேலே ராமதாஸ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார்கள். இந்த உலகத்திலேயே அப்போ என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஒட்டு கேட்பதற்காக ஒரு ஒட்டு கேட்பு கருவியை எனக்கு எங்கள் வீட்டில் வைத்ததே இவர் தான், அன்புமணி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தார். ஸோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அடுத்ததாக பிரேமலதா அவர்கள்
உள்ளம் தேடி இல்லம் தேடி அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் அவங்களும் ஒவ்வொரு ஊருக்கா போகிற மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க போல். அப்போ இது கூடவே பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த மாதிரியான திட்டத்துடன் களமிறங்க போகிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா முதலமைச்சருக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்த பெண்கள், அப்பகுதி பெண்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரே நாளில் என்ன கொடுத்துட்டாங்களாம், மனு நேற்று தான் போய் கொடுத்துருக்காங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டுக்கு, அந்த இடத்துக்குலாம் வந்து தண்ணி இதுவரையும் வரலையாம். அப்போ நேற்று போய் மனு கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வீடியோ. அது வந்து அந்த வீடியோவை இவங்க எப்படி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கணும், அவங்க தண்ணி பிடிக்கும்போது கீழே ஒரு பிளாஸ்டிக் குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா பார்ப்பதற்கு எல்லாருமே ஏழ்மையான நபர்களாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, தண்ணி பிடிக்கிறதுக்காக வீட்டில் ஒரு குடம் வச்சுருப்பாங்க, பித்தளை குடம் வச்சுருப்பாங்க. அது சேமிப்பு இல்லாட்டி சீர்வரிசைக்கு வந்தது, அம்மா ஞாபகமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான சென்டிமெண்ட் இருக்கும். ஆனால் 2 பைப்பு போடப்பட்டிருக்கு, 2 பைப்புலேயுமே வச்சு பிடிப்பதற்காக நம்ம பித்தளை பாத்திரம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, என்ன விலை விற்கிது, கிலோ 800 ரூபாயா 850 ரூபாயா, அந்த பித்தளை பாத்திரத்தை வச்சு தண்ணி பிடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நியாயம் வேணாமா? தண்ணி பிடிக்கிறதுக்கு யாராவது பித்தளை பாத்திரத்தை என்ன தண்ணி பிடிச்சி இழுக்கணும், இழுத்தா பித்தளை பாத்திரம் ஓட்ட விழுந்துடும். இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தை வச்சு ஒரு தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு வீடியோவை வெளியிட்டு பெண்கள் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் சந்தோஷம்தான். ஆனால் அந்த பித்தளை பாத்திரம் தான் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதை மக்களாகிய நீங்களே அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை சில்வர் பாத்திரமோ, என் கண்ணுக்கு மட்டும்தான் பித்தளை பாத்திரம் மாதிரி தெரியுதோ, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே பதில் சொல்லுங்கள். அடுத்ததாக வைகோ அவர்களுக்கு எதிராக உண்ணாவிரதம் மல்லை சத்யா அவர்கள் தொடங்கிட்டாங்க. வைகோ அவர்கள் துரை வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார், உண்ணாவிரதம் இருப்பது உடல் நலத்துக்கு நல்லது, அதனால் மல்லை சத்யா அவர்கள்லாம் நல்லா உண்ணாவிரதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி மல்லை சத்யா அவர்கள் அவருடைய உண்ணாவிரதத்தை தொடங்கும் முன்பு அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் வந்து மறுபடி வேண்டிக் கொண்டு உண்ணாவிரதத்தை தொடங்கினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. கிட்னி பாளையம், என்னப்பா குமாம்பட்டி மாதிரி கிட்னி பாளையம்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பள்ளிப்பாளையத்தை தான் கிட்னி பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 2500 பேருக்கு மேலே ஒத்த கிட்னியுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா இந்த கிட்னி பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை சார் பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புரோக்கர்கள் இருந்திருக்காங்க, அங்கே டாக்டர்ஸ் கிட்னியை திருடி இருக்காங்க, ஏகப்பட்ட கோடிக்கணக்கான மாஃபியா, கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடு இல்லை, பிறர் கிட்னி ஆசைப்படும் பயனாளிகள் அப்படின்னு சொல்லலாம்ல, பிறர் கிட்னி ஆசைப்படும் பயனாளிகள். ஸோ அந்த பிறர் கிட்னி ஆசைப்படும் பயனாளிகள் இருக்கக்கூடிய அந்த செய்தி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிறர் கிட்னிக்கு ஆசைப்படும் பயனாளிகள் லட்சங்கள் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பிறருக்காக கிட்னி தானம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படி சொல்லலாம், கிட்னி இழந்தவர்களை தானம் கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிறர் கிட்னி பயனாளிகளும் பிறர் கிட்னி தானம் கொடுத்த நபர்களும் இங்கே ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிறது அப்படிங்கிறத உலகத்துக்கு காண்பிக்கிறார்கள். அப்படி காண்பிக்கும் இந்த நெட்வொர்க்கை நம்ம புரிந்து கொள்ளாமல் அதை தடுக்காமல் நம்முடைய அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.